வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் செஞ்ச காரசாரமான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோங்க. இதை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா தாளித்து வரட்டுங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன், எதுவுமே இப்போ அரைக்கிற மாதிரி இல்லைங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை வந்து நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்க. இதை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறி வரணுங்க. நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணுங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்து சேர்த்திக்கிறோம். 50 கிராம் பூண்டுனா 50 கிராம் இஞ்சி அந்த மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுவும் தெரியும், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அது சேர்த்திக்கலாம். இதுவும் மீடியம் சைஸில் தாங்க இருந்துச்சு. பெருசாக இருந்ததுன்னா 3 தக்காளி கூட எடுத்துக்கலாம். இது 4 தக்காளி கட் பண்ணது, அதையும் சேர்த்து நல்ல தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க, ஒரு கப் அளவுக்கு சேர்த்திருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு 5-6 ஸ்பூன் வருங்க, அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க. வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்காங்கங்க. இது நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச தூள் இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட குழம்பு மிளகாத்தூள்னு வாங்கி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சிக்கன் மசாலாவோ, மட்டன் மசாலாவோ, கறி மசாலா எதுவும் போடலை. இந்த பட்டை கிராம் தாளித்து விட்ருக்கோங்க. இந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூளில் கூட பட்டை கிராம்லாம் இல்லைங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலே அரைச்ச தூள் செய்யும்போது இன்னும் ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு நாட்டுக்கோழி வந்து நம்ம வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ பக்கம் இருந்ததுங்க. இது சேர்த்திக்கலாம். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா கறியும் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் கறி எந்தளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி எப்போயுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க பிராய்லர் கோழியை விட. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கறி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம கிளறி விடும்போது தான் நம்ம போட்டிருக்க அந்த மசாலாலாம் எல்லா கறியிலையும் படுங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்திக்கலாம். ஏன்னா அந்த கொஞ்சம் வதங்கிறதுக்காக நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியை விட எக்ஸ்ட்ரா தண்ணி எப்படி விட்டு, ஏன்னா நம்ம அதை அடி பிடிச்சிடக்கூடாதுன்னா அது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். ஏன்னா நம்ம மண்பானையில் செய்கிறதுனால ஹீட் ரொம்பவே இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா இந்த கோழி குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கும்போது தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு கறி நல்லா உருண்டு வந்திருக்குன்னு. வதங்கி விட்டப்பயே தட்டு போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் ஆயிலெலாம் பாருங்கள் எப்படி அந்த சைடில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கறி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்துட்டுருக்குங்க.
இப்போ வந்து நல்லா கொதித்து வரட்டும். நம்ம வந்து தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தேங்காயில் எதுவுமே சேர்க்கலைங்க. ஒரு 3/4 மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்திக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஒரு தேங்காவை கூட சேர்த்திக்கலாம். நாங்கள் 3/4 மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்திக்கிறோங்க. தேங்காய் எப்பயுமே கம்மியாக தான் சேர்த்தணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் தேங்காய் சேர்த்திடக்கூடாது. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பார்த்தீங்கனாலே தெரியும் குழம்பு எவ்வளோ தண்ணியாட்டம் இருக்குன்னு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்தி அதிகமாகவும் கொதிக்கக்கூடாதுங்க. நல்லா இப்படி தளதளன்னு கொதித்து வந்தால் போதும். இப்போ ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கறி வந்து நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கும். குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரசாரமாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நல்ல சூடான இட்லி, சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.